நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எத்தனையோ திருவிழாக்களை கொண்டாடிட்டு வர்றோம். அதுல ரொம்ப சிறப்பான முறையில கொண்டாடப்பட்டுட்டு வர்றது இந்த பொங்கல் அப்படின்னே சொல்லலாம். பொங்கல் கொண்டாட்டத்துக்கு மட்டும் மற்ற விழாக்களுக்கு விட அதிகமான அளவுல நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். அதாவது பொங்கல் கொண்டாட்டத்தப்போ பாரம்பரியமான உடைகளை போட்டுக்கிறது, பானையில பொங்கல் வைக்கிறது, இயற்கை தெய்வங்களை வழிபடுறது, பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுறது, இப்படி இவ்வளோ உற்சாகமா ஏன் நம்ம இந்த பொங்கலை கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோவை உடனே உங்களால பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ பிளஸ். சரி, இந்த பொங்கல் விழாவை எத்தனை வருஷமா நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு பழமையானது இந்த பொங்கல் விழா. இந்த பொங்கல் பண்டிகையை நாம திராவிட அறுவடை விழா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பொங்கலை நம்ம 4 நாட்கள் திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல முதல் நாள் போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, புராணத்துல ஒரு தடவை மழையின் கடவுளான இந்திரனுக்கு பூஜை செய்யறதுக்காக கிராம மக்கள் தயாராயிட்டு வந்திருக்காங்க. இத கடவுளான கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் தன்னோட அப்பா கிட்ட போய் எதுக்காக இந்த பூஜைன்னு கேட்க, நமக்கு மழை கொடுக்கற இந்திரனை மகிழ்விக்கிறதுக்காக தான் இந்த பூஜை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கிருஷ்ணர் தன்னோட கிராம மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்திரனுக்கு பதிலா நம்ம கிராமத்துல இருக்கக்கூடிய கோவர்த்தன மலைய பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. கிராம மக்களும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே கோவர்த்தன மலைக்கு பூஜை செய்யறதுக்காக முடிவு செய்யறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் ரொம்பவே கோவப்படுறாரு. அவரோட கோவத்தோட உச்சகட்டமா பலத்த இடியுடன் கூடிய மழையால ஒட்டுமொத்த கிராமத்தையே வெள்ளத்துல மூழ்க வைக்கிறாரு. இந்த ஆபத்துல சிக்கின கிராம மக்கள் எல்லாரும் கிருஷ்ணர் கிட்ட போய் கதறி அழுறாங்க. மழை வெள்ளத்துல இருந்து கிராம மக்களை காப்பாத்தணும்னு முடிவு செஞ்ச கடவுள் கிருஷ்ணர் தன்னோட இடது கை விரலால கோவர்த்தன மலையை தூக்கி மக்களையும் கிராமத்துல இருந்த கால்நடைகளையும் மலை அடிவாரத்துல நிறுத்தி காப்பாத்தினாரு. கிருஷ்ணரோட இந்த பெரும் சக்தியை பார்த்து பிரமிச்சு போன இந்திரன் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இனிமேல் எதையுமே எதிர்பார்க்காம மக்களுக்கு உதவுறது தான் தன்னுடைய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட தவறை உணர்ந்த இந்திரனை போற்றும் வகையில ஒவ்வொரு வருஷமும் போகி பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு கிருஷ்ணர் கிராம மக்களுக்கு உத்தரவிடுறாரு. அதே மாதிரி மக்களும் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி கடைசி நாள்ல அவங்க வீட்டுல இருக்கிற பழைய தேவையில்லாத பொருட்களை விடியற் காலையில எரிச்சு மேலம் அடிச்சு கொண்டாடிட்டு வராங்க. இந்த போகி பண்டிகையில எரிக்கப்படுறது பழைய பொருட்கள் மட்டும் இல்ல, மக்கள் மனசுல இருக்க தீய எண்ணங்களும் தான் என்ற அகங்காரமும் சேர்த்து அழிக்கப்படுறதா ஒரு ஐதீகமும் இருக்கு. அடுத்ததா 2ஆம் நாள் பொங்கல் திருவிழா. பொங்கல் அப்படிங்கிற இந்த வார்த்தை தமிழ் இலக்கியத்திலிருந்து வந்தது. அதாவது பொங்கல் அப்படின்னா கொதிப்பது அப்படின்னு பொருள். இது தென்னிந்தியாவுல குறிப்பா தமிழர்களிடத்துல ஒரு பழமையான பண்டிகையா கொண்டாடப்பட்டு வருது. தமிழ் மக்களாகிய நாம நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் இயற்கை தாயான பூமிக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்ற விதத்துல தான் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு வரோம். பாரம்பரியமான பொங்கல் அப்படிங்கிறது அறுவடை செய்யப்பட்ட அரிசி, பால், வெல்லம், ஏலக்காய், திராட்சை, முந்திரி, வெண்ணெய், நெய் மற்றும் தேங்காய் சேர்த்து பானையில இஞ்சி மற்றும் மஞ்சளை கட்டி பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரிய கடவுளை வணங்கி கொண்டாடப்படுறது தான். இந்த பொங்கலை எப்படி வைக்கலான்னு நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நான் சொல்றதை விட நீங்க நல்லாவே வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா 3ஆவது நாள் கொண்டாடப்படுற மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுறதுக்காக புராணத்துல ஒரு கதையும் சொல்றாங்க. புராணத்தின்படி சிவபெருமான் தன்னோட புனிதமான நந்தி கிட்ட போய் சொன்னாராம், நீ பூமிக்கு போய் மக்கள் கிட்ட ஒவ்வொரு நாளும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதே மாதிரி மாதம் ஒரு நாள் மட்டும்தான் அவங்க சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம். இதை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நந்தி என்ன பண்ணிச்சா, மக்கள்கிட்ட போய் மாதம் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்,
தினமும் சாப்பிடணும் அப்படின்னு தப்பா சொல்லிடுச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் மக்களுக்கு உணவு பஞ்சம் வந்துருமே அப்படின்னு பயத்துல ரொம்பவே அதிருப்தி ஆயிட்டாராம். மனுஷங்க அவங்களோட உணவை உற்பத்தி செய்யறதுக்காக நீ பூமியிலேயே தங்கி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நந்திக்கு கட்டளையிட்டாராம். அதனாலதான் நந்திக்கு, அதாவது கால்நடைகளுக்கு நன்றி சொல்ற வகையில இந்த மாட்டு பொங்கலை நம்ம கொண்டாடிட்டு வரோம். அடுத்ததா இந்த கடைசி நாள், அதாவது 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்த நாளில் நாம் நம்மளுடைய உற்றார் உறவினர் வீடுகளுக்கு போய் அங்கே இருக்க பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம். அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் விருந்து கொடுத்தோம், இல்லை விருந்துகளில் கலந்துக்கிட்டோம் நம்ம கொண்டாடிட்டு வரோம். அதே மாதிரி இந்த காணும் பொங்கலில் தான் நிறைய விளையாட்டு போட்டிகள், பட்டிமன்றம், உரியடிக்கிறது, வழுக்கு மரம், ஜல்லிக்கட்டு, இப்படி நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்தியும் அதில் கலந்துக்கிட்டோம். நம்ம உற்சாகமாக இந்த காணும் பொங்கலோட நம்ம பொங்கல் விழாவை முடிக்கிறோம். இதனால நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம சேனல் சீரியோ பிளஸ் சார்பா உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.